தமிழ் சீரியல்ல இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. ஏய் தமிழ்ந்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்டா நல்லன்னு. உன் மனசுல வேற யாரும் பொண்ணு இருக்காங்களா? எனக்கு சுத்தமா தெரியலடா. அம்மா ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்குமா. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டா. இப்போ சொல்லிட்டு நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அத்தை நம்ம அபிராமி அம்மா. அம்மா என் மனசுல தமிழ்ந்தி மட்டும்தாம்மா இருக்கா. வேற யாருமே இல்லைன்னு நானும் எத்தனை வாட்டி சொல்றது. இல்லடா அந்த ஜோசியர் வந்து சொல்லியிருக்காங்க. என்னம்மா நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக என் மனசில் வேறு யாருமே இல்லை. என் மனசில் ஒரு பொண்ணு இருக்காங்கிற விஷயம் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொன்னோன்னா அபிராமி அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. சின்ன வயசில் கிணத்துக்கு பக்கத்தில் அவங்க அம்மாவும் நலன்னு நிற்கிறப்ப நம்ம அன்னபூர்ணி அம்மா தானே காப்பாற்றினாங்க. அவங்கள வந்து சந்திக்கிற மாதிரி சின்னதாக ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்றினெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி டாலரை வந்து காட்டுறாங்க. நீ எப்படி என்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி இன்னொரு கார்டியன் இருக்காங்க. அது இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணோட அம்மா வந்து தவறிட்டாங்களாம். இப்போ அந்த பொண்ணு ஏதோ டி நகரில் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். தெரியுமாம்மா? அந்த பொண்ணை தான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு நான் எப்படி இருந்தாலும் நல்ல விதத்தில் வந்து உதவி செய்யணும் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேம்மா. மற்றபடி வேறு யாருமே என் மனசில் இல்லைம்மா. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷங்கிற மாதிரி அதடியாக பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம நலன். சரிடா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் மாடிக்கு வந்து போகிறாங்க. சைலஜா வந்து அவங்க மாமா காதை வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா தமயந்தி வந்து இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நலன் மேலே கேஸை வந்து போட்டுக்கிட்டு இருக்கா. இது சரி வரும்னு நினைக்கிறீங்களா மாமா? வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு பய மரியாதை இல்லை. அவங்க மாட்டுக்கும் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரெசார்ட்டே வந்து இழுத்து மூடிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் எல்லாத்துக்கும் நான் அபிராமிக்காவை தான் பார்க்குறேன். ஆமாம் மாமா நீங்கள் என்னன்னா பொண்டாடிக்காவை பார்க்குறேன்னுங்கிறீங்க. நல்ல என்னன்னா அம்மாக்காவை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. அப்படியே ஒவ்வொருத்தர் சொல்லிகிட்டே இருந்தா ரெசார்ட்டை வந்து மூடுற வரைக்கும் அப்படியே நம்ம கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவள் காரியத்தை வந்து சாதிச்சுட்டு போயிட போகிறா. ஆணி வேற கண்டுபிடிக்கிறதுக்காக அவள் மண்ணுக்குள்ளே போயிட்டுருக்கா. அவளை தான் சொல்ல முடியும், அதுவும் வக்கீல் மூலியமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஹாலில் தமிழ்ந்தி வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே. பார்த்தீங்களா மாமா இப்போ கூட நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கோம். ஏதாவது சாப்பிட்றீங்களா மாமா? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு எதுவுமே சொல்லாமல் அவன் மாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கா. இதெல்லாம் என்ன சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இத்தனை கோடி ரூபா சொத்தை அவள் அழிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. இதை கேட்க அபிராமி அம்மாவுக்கும் வேற யாருக்கும் நேரம் இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசினாங்க அந்த இடத்துல. சைலஜா ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா கூப்பிட்டீங்க? நீ இந்த வீட்டில் எதுக்காக இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல மாமா. ஏய் மாமா நீ பண்ண தப்பை தான் சுட்டி காட்டுறாங்க. நான் தப்பு பண்ணனா? என்ன தப்புன்னு சொல்லுங்க. அது தப்பா இல்லையான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். மாமா நீங்கள்லாம் அநியாயம் பண்ணுறீங்களாம். அதனால தான் தப்பா இருந்தா நான் வந்து திருத்திக்கிறேங்கிற மாதிரி நக்கலா வந்து பேசுகிறா. அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு கண்ணோட்ட பார்வையில் ஒவ்வொரு ஆளுக்கு சரின்னு படுறது தவறுன்னு தெரியும். ஏய் இங்கே என்ன ஃபிலாசபி கிளாஸாக வந்து நடத்திட்டு இருக்கேன். நலன் மேலே எதுக்கு கேஸ் போட்ட? அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஓ அதை பற்றி தானா? நான் கூட வீட்டில் எதுவும் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது. சர்க்கரை எதுவும் அதிகமாக போட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லைல்ல. விடுங்க மாமா இதெல்லாம் சாதாரண விஷயம். ஏய் உன்கிட்ட பதிலை கேட்டுக்கிட்டு இருந்தா நீ என்னடி ஓவரா திமிரா வந்து பேசிகிட்டு இருக்க. பதிலை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராம் பிரசாத் நலனோட அப்பா. மாமா நீங்கள் பிஸ்னஸ் சமாச்சாரமாக பற்றி பேசுகிறீங்க. அதெல்லாம் இங்கே பேசாதீங்க. அது என்னோட மெஸ். அதை நல்லபடியாக வந்து காப்பாற்றுறது தான் ஏன் வேலை. உங்கள் இதை நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கங்க ரெசார்ட்டை. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. வீட்டில் கூட பிஸ்னஸை பற்றி எதுவும் பேசக்கூடாது தான் நலனுக்கும் எனக்கும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம். அதனால் அதை பற்றி இங்கே எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பிரீத்தி கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி அப்பாவையும் சித்தியும் வந்து சமாளிக்க போகிறாங்கன்னு நினச்சா லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணிட்டாங்க. அண்ணி இங்கே வாங்க நீ அப்படின்னு சொல்லி அப்படியே பிரீத்தி வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ம தமயந்தியை. சூப்பர் நீங்கள் ஒரு அயன் லேடிங்கிறது நிரூபித்து காட்டிட்டீங்க. முன்னே அபிராமியம்மா வராங்க. அவங்கள்ட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சூப்பர்மா என் பையன் வந்து ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொன்னல. சின்ன வயசில் வந்து ஒரு பொண்ணு தான் உதவி செஞ்சாங்க. அவங்க அம்மா கூட வந்து இப்போ தவறிட்டாங்க. அந்த பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல விதத்தில் உதவி செய்யணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அப்படிங்களா? சின்ன வயசுனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 15-20 வருஷம் இருக்குமா? அந்த வயசில் வந்து உதவி செஞ்சதை இன்னமும் நல்லன்னு வந்து நினச்சிட்டு இருக்காருன்னா அவருக்குள்ள இன்னமும் பாசம் அன்பெல்லாம் கொட்டி கிடக்குது போல இருக்குது. ஆமாம் கொட்டி கிடக்குது. இருப்பினும் எனக்கு பணத்து மேலே தான் வந்து மோகம் ரொம்ப அதிகம். இந்த உலகமே வந்து பணத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பணம்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் மணி மைண்டாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே தான் பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. கூடிய சீக்கிரம் அவன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயம் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா. அதுக்குன்னு என் பையன் செய்கிறது எல்லாத்தையும் வந்து சரின்னா என்கரேஜ்லாம் பண்ண மாட்டேன். அந்த மெஸ் உன்னோடது. அதுக்காக நீ எவ்வளோ வேணாலும் போராடு. நலன் மேலே கேஸ் போடு.
அது உங்கள் 2 பேருக்குள்ள தனிப்பட்ட விருப்பம். அந்த விஷயத்தில் நான் எப்போதும் உனக்கு தான் ஆதரவாக இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீ கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏய் அவள் கேஸை போட்டு இந்த ரெசார்ட்டை வந்து மூடிட்டாங்கன்னா நம்மளால தொழில் வந்து பண்ண முடியுமா? நிம்மதியாக வந்து சுத்த முடியுமா? என்ன நினச்சிட்டு இருக்க? அவள் 50 கோடி ரூபா சொத்துக்கு வந்து வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. இதே மாதிரி தானே அவளோட மெஸ்ஸை வந்து நம்ம வந்து மூடணும். அது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? பெரியவங்களா இருந்தால் சின்னவங்களை பண்ணுறதை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லி தன்மையாக பேசுகிறாங்க. நீ சத்தியமாக வந்து திருந்தவே மாட்டேன்னு சொல்லி ராம்பிரசாத் மட்டும் கோச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இன்வெஸ்டர் வந்து கூப்பிட இருக்காரு, அங்கே தான் போகணும் அடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இன்வெஸ்டர் ஒன்றும் புரியலையே. அந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நலனுக்கு வந்து காசு பணம்லாம் கொடுத்துருந்தாங்களே அந்த இன்வெஸ்டரு நலனு நான் வழக்கறிஞரம்மா இப்போ அங்கே தான் போகிறோம். சரிம்மா பார்த்து பேசி யாருக்கா வந்து பயந்துராத பின் வாங்கிறாத எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அபிராமி அம்மா மோட்டிவேட் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா இவங்களை யாருன்னு நினச்சேன். எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் அயன் லேடி மாதிரி அப்படியே கண்ணுன்னு நிற்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து சமாளிச்சிருவாங்கம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் மோட்டிவேட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பிரீத்தி சரி சரி நீ கொஞ்சம் ஓவராக தான் புகழ்கிற அடக்கி வாசி. என்ன நீ இப்படி சொல்கிறீங்க அண்ணி? இப்போ தான் சைலஜா சித்தியும் அப்பாவையும் ஓட விட்டீங்களே, அது வேற நான் கண்குள்ளா காட்சியை பார்க்காம விட்டுட்டேனேங்கிற மாதிரி அபிராமி அம்மா சொல்லிட்டு இருக்கப்ப நலன் இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அவங்க வந்துட்டோம் சார் பேசிக்கலாம்னு சொல்லும்போது நம்ம தமையந்தி வந்து மாசா உள்ளே வராங்க. வரப்பே வந்து வளர்க்குறீங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து வாமா உட்காரெல்லாம் வரல சார். நீங்கள் முன்னாடி நம்பரை மெஸ்ஸுக்கு வந்திருக்கீங்க, நிறையா சாப்பிட்ருக்கீங்க, பாராட்டி பேசியிருக்கீங்க. இப்போ நீங்களே என்னோட மெஸ்ஸுக்கு ஆப்பு வைப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் என்ன பண்ணுறதுமா, எல்லாத்தையும் நான் பிஸ்னஸ் மைண்டாக தான் பார்ப்பேன். பிரச்சனை பண்ணது நீங்கள். இப்போ என்னன்னா என்னோட மெஸ்ஸை வந்து பூட்டுவேங்கிறீங்க. ஆமாம்மா என்னால் நடக்கிறது தான் சொல்ல முடியும். மெஸ்ஸை பூட்டுறது மட்டும் இல்லை, நாளைக்கே இந்த ஸ்டேவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு நான் இந்த கேஸை 10 வருஷம் கூட ரன் பண்ண முடியும். ஏன் இந்த மெஸ்ஸையே தரமட்டமாக கூட ஆக்க முடியும். எனக்கு இருக்கிற சொத்து மதிப்புலாம் ஏக போக இருக்குது வெளிநாட்டில். ஆனால் இங்கே வந்து நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து நல்லபடியாக வந்து எல்லாம் தொழில் வாய்ப்பெல்லாம் அமைச்சு கொடுக்கும் தான் பண்ணுறப்ப ஒரு சாதாரண மெஸ் பிரச்சனையாக இருந்தால் நான் விட்டு வைப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்ன சார் பயமுடுத்தி பார்க்குறீங்களா? சட்டம் எதுக்கு இருக்குது, நாங்களாம் எதுக்கு இருக்கோம்னு சொல்லி தமையந்தியோட வழக்கறிஞரின் அம்மா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் இங்கே நான் வச்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணியன் நலனோட இன்வெஸ்டர் சார் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் தான் என் மெஸ்ஸுக்குள்ளே வந்து ரெசிபியெல்லாம் திருடிட்டு போய் இப்போ அதை வச்சு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்னு ஏக போக ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் மட்டும் ஆரம்பிச்சுக்கோங்க, அதுக்கு நான் ஸ்டே வாங்கலையே. ஏன் மெஸ்ஸை நடத்த விடக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார்? அந்த 50 ரெசிப்பியை நான் யூஸ் பண்ணவே இல்லை. தேவையில்லாமல் திருப்பி முதலேருந்து பிரச்சனையை வந்து ஆரம்பிக்காதீங்க. இது யாருக்குமே நல்லது இல்லைன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா நான் உனக்கு இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா ஜெயிச்சு காட்டிட்டேண்ணா நிச்சயம் உன் பக்கமே வரமாட்டோம். அந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டை நான் மூடிடுறேன். இன்னொன்று நான் இப்போ பின் வாங்கிட்டேன்னு வச்சுக்கிங்க, எனக்கு கொடுக்குற இன்வெஸ்டர்லாம் பெரிய ஆளுங்க. அவங்க முன்னாடி நான் தோற்று போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு பணம் வந்து சர்க்குலேட் ஆகாது. சர்க்குலேட் ஆகாமல் இருந்தால் சுப்பிரமணியை நம்பி யாருமே பணம் கொடுக்கலன்னு தெரிஞ்சால் ஷேர் வேல்யூ எல்லாரும் என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் கம்மி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒரு செயின்மா. இதெல்லாம் சொன்னால் கூட உனக்கு புரியுமா இல்லையான்னு தெரில. இப்போ டிவியில் வந்து மிகப்பெரிய வந்து செஃப்லாம் கலந்துக்கக்கூடிய காம்படிஷன் வந்து நடக்குது. அந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பாக உன் மெஸ்ஸை வந்து நான் எந்த விதத்தையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னோடய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டை நான் இழுத்து முடிடுறேன். நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கிங்க, உனக்கும் உன் மெஸ்ஸுக்கு சம்மந்தமே இல்லை. இதுதான் நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். ஒத்துப்பியா இல்லையாங்கிற மாதிரி சுப்பிரமணியம் வந்து கேட்குறாங்க. அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அந்த இடத்துல தமயந்தி வழக்கறிஞர் அம்மா